அவங்க வந்து பிரஷ் பண்றப்போ அவங்க டீத்தை மிரர்ல பார்க்குற மாதிரி. ஓகே. அண்ட் நிறைய பேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் நிறைய பேஸ்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சூஸ் பண்ண வைக்கலாம். இப்போ நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன். இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் பேஸ்ட் வந்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு விஷயம் பண்ணணுமா, இல்லை எனி திங் தே கேன் பை அந்த மாதிரி? நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பேபிஸ், அடல்ட்ஸ் கிடையாது, பேபிஸ்க்கு வந்து ஓரளவு ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸ் டூத் பேஸ்ட் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே குழந்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் பண்ண வேண்டாம். ஓகே. மிச்சபடி கிட்ஸ் டூத் பேஸ்ட் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ அந்த டூத் பேஸ்ட்டை ரைட் குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய பேஸ்ட் கொடுத்து பழக்கணுன்னா என்ன ஆகும்னா நிறைய வந்து ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக குழந்தை ப்ரஷ் பண்ணுறதுக்காகவே நிறைய வந்து அதில் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாலோ பண்ணி நிறைய அந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரும், பேஸ்ட்டை ஸ்வாலோ பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. இமீடியட்டாக ஒரு குழந்தை வந்து ஒரு பேஸ்ட் கொடுத்து ஸ்வாலோ பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்கி கிடையாது. பட் லாங் டேர்ம் அது நடக்கக்கூடாது. கரெக்ட். டெய்லி அவங்க பேஸ்ட் வந்து ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பேஸ்ட் வந்து குழந்தை இந்த மானிட்டரே பண்ணலைன்னா அந்த டூத் பேஸ்டோட ஃபுல் டியூப் ஹாஃப் டியூப் சாப்பிட்டே நம்ம பார்த்துருக்கோம் கேசஸ். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் டூத் பேஸ்ட். ஓகே. அதுவுமே நீங்க வந்து எப்பவுமே ஸ்பிட் பண்ணுன்னு நம்ம சொல்லி பழகணும். அது வந்து இட்ஸ் நாட் மென்ட் டு ஸ்வாலோ. அது சாப்பிட்ற பொருளே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இது பண்ற ஐடியா இருக்கு. அதை நம்ம நீங்க ஸ்டார்டிங்ல பயமுறுத்தி விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதை வந்து ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்பிட் பண்ணுன்னு சொன்னாலே ஸ்பிட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப குட்டி குழந்தை அதுக்கு வந்து ஸ்பிட் பண்ற அந்த கெப்பாசிட்டியே இல்லை, என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான டூத் பேஸ்ட் ஒரு டாட் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நீங்க இது பண்ணி நல்லா வாட்டரை வச்சு நீங்களே ரின்ஸ் பண்ண விட்டுறணும். ஓகே.